ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பொங்கல் காய்கறி கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் 9 வகை நாட்டு காய்கறிகள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே சைஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண காயை ஒரு கடாயில் போட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு, கொத்தவரங்காய், வெள்ளை பூசணிக்காய், பச்சை மொச்சப்பயிறு, அவரைக்காய், அரசாணிக்காய், தட்டைக்காய், வாழைக்காய், அப்புறம் கத்திரிக்காய். 9 வகை காய் போட்டிருக்கேன். வெறும் நாட்டு காய்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மல்லிப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் ஒரே 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 2 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டணும். காயெல்லாம் ஒரு 70% வெந்துருச்சு. 70% வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் ஊற்றிடணும். தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சமாக அரைச்சா போதும், அதை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்புறம் கலந்து விட்டுட்டு உப்பும் புளியும் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் வேக விட்டணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன் 1 ஸ்பூன். அதில் சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவு வதங்கினதுமே 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் தேவையான அளவு மாத்திரம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு இந்த கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொங்கல் காய்கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Like and subscribe my channel.